தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, துன்பங்களோ துயரங்களோ வேதனையோ சோதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார். எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். பதுவை புனித அந்தோணியாரை நோக்கி நாம் இணைந்து மன்றாடுவோம். இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோருக்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மேய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாக போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இயேசு ஒருவரே கண்டனம் செய்ய முடியும். ஆனாலும் அவர் யாரையும் ஒருபோதும் கண்டனம் செய்வதில்லை. அவர் கண்டனம் செய்ய அல்ல, மீட்க வந்தார். இழந்து போனதை தேடி மீட்பதற்காகவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகிய நாம் கண்டனம் செய்வதற்கு அல்ல, மீட்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசு பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்க உலகிற்கு வந்தார். பாவத்திலிருந்தும் கடவுளின் கோபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்ற அவர் இறங்கி வந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகிய நமது பணி தீர்ப்பு மற்றும் நிராகரிப்பை விட கடவுளின் அன்பையும் புரிதலையும் பிரதிபலிக்கும் வகையில் மற்றவர்களை அருளால் வழிநடத்துவதாகும். வழி தவறிய ஆடாக நான் இருக்க விரும்புகிறேன், ஏனெனில் அது தன் படைப்பாளரின் கைகளில் ஆதரவாக படுத்திருக்கிறது என்று திருமதி பர்வீன் சுல்தான் என்ற பேச்சாளர் ஒரு குருவானவரிடம் பகிர்ந்து கொண்டாராம். அதற்கு அந்த குருவானவர் சொன்னாராம், அப்படி ஆசைப்படாதீர்கள். ஏனெனில் ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆயனின் குரலுக்கு செவி கொடுக்காமல் தாந்தோன்றித்தனமாக அலைந்து திரிந்து உடலெல்லாம் காயத்தோடு இப்போது ஆண்டவர் இயேசுவின் கரங்களுக்குள் தஞ்சமடைந்திருக்கிறது.
இயேசுவை காயப்படுத்தி காயமடைந்த அந்த ஆடாக இருக்க ஒருபோதும் விரும்பாதீர்கள் என்று அறிவுரை வழங்கினாராம். கடவுளை நேசிக்கும் ஒருவர் கடவுளால் படைக்கப்பட்ட எதையும் விட கடவுளை பற்றிய அறிவை மதிக்கிறார். மேலும் அந்த அறிவை தீவிரமாகவும் இடைவிடாமலும் பின்தொடர்கிறார். நம்முடைய எல்லா செயல்களிலும் கடவுள் நோக்கத்தை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அதை அவருடைய பொருட்டு செய்கிறோமா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்திற்காக செய்கிறோமா என்பதை அவர் பார்க்கிறார். அலெக்சாண்ட்ரியாவின் கிளமெண்ட் திருச்சபையின் தந்தைகளில் ஒருவராக கருதப்படுவருடைய கருத்துக்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்கள் மத்தியில் உயிரோடு வாசம் செய்யும் எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நாங்கள் யாருக்கும் அடிமைகளாய் இராதபடி எங்களை விடுவிப்பதற்காக உமது உறைவிடத்தை எங்கள் மத்தியில் நிலைநிறுத்திய உமது பேரன்புக்காக நன்றி கூறுகிறோம். இந்த உலகத்தின் நுகத்தடிகளை அகற்றி எங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் உம்முடைய வல்லமையான செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாலை நிலத்திலே இஸ்ராயேல் மக்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதவாறு பாதுகாத்து வழிநடத்திய மேக ஸ்தம்பமும் நெருப்பு தூணும் இன்று உமது பிரசன்னத்திலும் இறைவார்த்தை என்னும் நெருப்பிலும் வெளிப்பட்டு எங்களை வழிகாட்டி பாதுகாத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதாக. இன்றைய நாளில் அமைதியின்றி அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது பிரசன்னம் அமைதியையும் விடுதலையும் கொண்டு வருவதாக. மகனே, மகளே, ஏன் அழுகிறாய்? இதோ உனக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். உன்னை எதிர்ப்பவர்களை நானும் எதிர்ப்பேன். உன்னோடு போராடுபவர்களோடு நான் போராடுவேன். கலங்காதே, திகையாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை இந்த உலகத்தின் எகிப்தியர்களின் கைகளில் இருந்து விடுவித்து தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் என்ற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுத்து அச்சுறுத்தும் உலகத்தின் சத்தங்களுக்கு என் காதுகளை மறைத்து கொள்ள எனக்கு ஆற்றல் தாரும். பிசாசின் கட்டுகளால் அலைக்கழிக்கப்பட்டும் மனிதர்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். அமைதி இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, உறவுகளை இழந்து, பல்வேறு சூழ்நிலைகளின் காரண காரியம் அறியாமல் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து வேதனைகளுக்காகவும் பொறாமை மற்றும் காழ்ப்புணர்ச்சிகளின் காரணமாக தீய சக்திகளின் உதவியை நாடும் மனிதர்கள் கரங்களில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படவும், மந்திரம், தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம், தகடு, மை, கட்டு போன்ற பிசாசுகளின் தீமைகளிலிருந்து எங்கள் குடும்பத்தையும் உறவுகளையும் பொருளாதாரத்தையும் உமது திரு இரத்தத்தினால் சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம்.